எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ காசோட ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ காசோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரைட், ஓகே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வெல்கம் டு த பியர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நம்மளுக்கு இந்த 40,200 லெவலில் பிரேக் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எங்கே வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $39,540 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40,500. இது வந்து அதுலேருந்து கணக்கு பண்ணோன்னா இது 39,500 கிட்ட. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் க்ளோஸ், அதாவது ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன். ஓகேங்களா? மேலே போனால் பிரேக் அவுட்டு, கீழே வந்ததுன்னா பிரேக் டவுன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் சொல்லின்னு இருக்கிறதா பியர் மார்க்கெட் தான் சொல்லின்னு இருக்கேன். பட் இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெய்லியில் மட்டும் தான் புல்லிஷில் இருந்தது. ஸோ வீக்லி மந்த்லி பியரிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லேயே நம்மளுக்கு பியரிஷ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ டெய்லியில் மட்டும் தான் புல்லிஷ் இருந்தது. அந்த டெய்லியோட புல்லிஷும் நேத்தோட நம்மளுக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பியர் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மறுபடியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பியர் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கிறதுனால ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் எடுத்துக்கிற ப்ரைஸ், ஒரு வாரம் போகிற ப்ரைஸு நம்மளுக்கு பியர் மார்க்கெட்டில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பியர் மார்க்கெட்டோட எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நடந்துருக்கு. இன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் எனக்கு, நான் தூங்கியிருந்தா இருந்தேன், ஒரு நண்பர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் அவர். ஸோ ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி கீழே வந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமா தான் நான் போய் பார்த்தேன்னு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் தான் நான் பார்க்கும்போது ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $40,000 கீழே வந்து க்ளோஸ் வச்சுது. அதாவது $40,000 இருந்தது. ஓகேங்களா? ஆனால் நம்ம வழக்கமாக போடுறது ஈவினிங் தான் வீடியோஸ். நான் இப்போ போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா $39,000 இருந்தது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃப்ளோ, அதாவது செல்லிங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக கீழே விழுந்துன்னு இருக்குது. ஸோ இது இன்னுமே கூட தொடரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமான செல்லிங்க்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு மேசிவ் டம்பை நாம் எதிர்பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய டம்பை எதிர்பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு செல் சிக்னல் கான்ஃபியூஷனா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனு கீழே ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனு கீழே ப்ரைஸு வந்துருச்சு. சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் இருக்குது தெரியுங்களா? இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு டெய்லியில் இருக்கிற டிமாண்ட். ஸோ இந்த டெய்லியில் இருக்கிற டிமாண்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,400லேருந்து 36,700. ஓகேங்களா? இதுதான் டெய்லியில் இருக்கிற டிமாண்ட். இந்த டிமாண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகுமோ அப்படின்றது வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து திரும்பறதுக்கான ஏதாவது சைன் கொடுக்குதான்றது பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி இங்கேருந்து மேலே போனாலே ஒரு புல் பேக் ஆண்டி தான் மார்க்கெட்டு போகுமே ஒழிய ட்ரெண்டு மாறத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ட்ரெண்டு மாறணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 49,000 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? 49,000 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இனி புல்லிஷு. ஓகேங்களா? இல்லைனா புல்லிஷே கிடையாது இதுக்கப்புறம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே தான் ஃபால். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு புல் பேக்காக மட்டுமே ஒரு சப்போர்ட் பண்ணுமே ஒழியா மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மேபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, ஸோ டெய்லியில் நம்மளுக்கு இந்த இடத்துல செல் சைன் கொடுத்ததுன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தோம், வீக்லியில் நம்மளுக்கு இந்த செல் சைன் கொடுத்ததுன்னா ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து முட்டும், இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து இந்த 25 உடைக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 25, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து முட்டும். ஓகேங்களா?
ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து முட்டும் போது கிட்டத்தட்ட $32,000 ஓகேங்களா. ஸோ ஒரு $30,000 $32,000 வந்து ப்ரைஸு வந்து முட்டும். அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து மீட் ஆகும் ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை மீட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ டெய்லியில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றது. ட்ரெண்ட் லைனு கீழே ப்ரைஸு வந்து ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி கீழே வருது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வீக்லியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரைஸ் முட்டின உடனே இந்த இடத்துல மேபி கன்சல்டேட் ஆகிட்டு கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்போது வந்து இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ரைட், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லிலையும் பியரிஷ் மோடு தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியுது, வீக்லிலையும் நம்மளுக்கு வந்து தெளிவான முறையில் ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது ஓகேங்களா. ரைட், அடுத்தது நம்ம பார்க்கும்போது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தா, வீக்லியில் நம்மளுக்கு பியரிஷ் சைன் வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த லெவலான 25 அல்லது 30 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு வரத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மந்த்லியில் ஓகேங்களா. ஸோ மந்த்லியில் நம்மளுக்கு பியரிஷ் சைன் வந்ததுன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா 15Kவை உடைக்கும். ஏன்னா 15Kவை உடைக்கும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் வரணும். அதாவது நல்லா மந்த்லிலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், பெரிய செல்லர்ஸாக வரணும். ஸோ அந்த செல்லர்ஸ் தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ மந்த்லியில் நம்மளுக்கு இப்போ பியரிஷ் சைன் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 15Kவும் உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நெக்ஸ்ட் மந்தோட கேண்டலோட க்ளோசிங் தான் சொல்ல முடியும். பட் ஆனால் வீக்லியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ வீக்லியில் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வார கேண்டல் மட்டும் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 32லேருந்து 25 ஷுவர் ஷார்ட்டாக வரும் ஓகேங்களா. 32லேருந்து 25 ஷுவர் ஷார்ட்டாக வரும். ஏன் 15Kவும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை ஓகே. 15K உடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மந்த்லியில் நம்மளுக்கு வந்து ஒரு சைன் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த மந்த் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டல் வந்ததுன்னா 15Kவை கண்டிப்பான முறையில் மார்க்கெட் உடைக்கும். ரைட், ஓகே. இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லியில் கேண்டலில் நம்ம பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா செல் ப்ரெஷரோடு இருக்கிற கேண்டல் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 புல்லிஷ் கேண்டலோட வால்யூமை விட இந்த ஒரு கேண்டலில் வந்த பியரிஷோட வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டை அப்படின்றது அர்த்தம். ஸோ இனி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷை நோக்கி மார்க்கெட்டு போகுது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷை நோக்கி தான் வருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அலர்ட்டாக இருந்துக்கோங்கன்னா நான் சொல்கிறது எதுக்காக அலர்ட்டாக இருந்ததுன்னா பேனிக்காக இதால் அது எல்லாம் கிடையாது. அலர்ட்டாக இருந்துக்கோங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் 85% ஆஃப் திரும்ப சொல்கிறாங்க, யாரெல்லாம் 85% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ பேலன்ஸ் இருக்க 15%, 15Kவை உடைக்கும் போது தான் நாம் அகெயின் போட போகிறோம் ஓகேங்களா. ரெண்டாவது இல்லை ப்ரோ நான் இன்வெஸ்டே பண்ணலை அப்படின்றவங்க ஸோ ப்ரைஸ் வந்து 32 இல்லைனா 34 அந்த இடத்துல மீட் பண்ணும் போது நீங்கள் என்னென்னா உங்களோட அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நான் 15K வந்த பிறகு தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் 85% வாங்கிட்டோம். ஸோ அதனால் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் அக்குமுலேட் பண்ணுவோம். இன்கேஸ் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா கூட எங்களுக்கு 85% இருக்கிறது வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் நான் 15K கீழே தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அது உங்களோட விஷயம், நான் வந்து அதில் இது பண்ண விரும்பல. பட் ஆனால் நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ கரெக்டாக 34 இல்லை 33 அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கீழே வர மெதுவான முறையில் டிசிஏ பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினில் பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகும் ஆனால் பழைய லோவை உடைக்காதுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் பெரிய லெவலில் ப்ளீட் ஆகாது, அதாவது ப்ளீட் ஆகும் ப்ளஸ் வந்து பழைய லோவை உடைக்காதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் முறையில் உங்களுக்கு கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் கன்சல்டேஷன் நடக்கும். இது மந்த்லி டைம் ஃப்ரேமோ இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் லெவலில் பெரிய லெவலில் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்கும் ஆல்ட் காயின் ஓகேங்களா. ஸோ பிடிசி கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய கிராஷ் நோக்கி தான் ப்ரைஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போயிடுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பியர் ட்ரெண்டு மாறிச்சு. இதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 49 உடச்சாதான் நம்மளுக்கு புல்லிஷ். சரிங்களா, 49 உடச்சாதான் நம்மளுக்கு அகெயின் புல்லிஷு. அது வரைக்கும் சிஎம்இ கேப் எந்த கேப்பாக இருந்தாலும் சரி மார்க்கெட் வந்து வரும், திரும்ப அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப உடைக்கும், திரும்ப ரியாக்ஷன் கொடுத்து திரும்ப உடைக்கும், திரும்ப ரியாக்ஷன் கொடுத்து திரும்ப உடைக்கணும். ஏன் எது வைக்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த டிமாண்ட் வைக்கும் போகணும். அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குன்றதை நான் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குன்றது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அலர்ட்டாக இருக்கணும்னா நான் திரும்ப சொல்கிறேன், அலர்ட்டாக இருக்கணும்னா கீழே வந்ததுன்னா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து 39,000 ஓரளவுக்கு ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, மார்க்கெட்டை வந்து தடுத்து நிறுத்துக்குது, பெரிய லெவலில் இது கிடையாது. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியா அதான் இந்த வீக்லி கேண்டலில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வீக்லியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனு, இதுதான் லெவலு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் அது ஃப்ரீ ஃபால் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது, அக்ரெசிவாக ட்ராப் ஆகும். மேபி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லோக்கு கீழே. ஓகேங்களா, ஸோ இந்த லோக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு விக்காது போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது நான் இன்றைக்கி சொல்லலை, நான் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்னென்னா மார்க்கெட் இன்னும் பாட்டம் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லின்னு இருக்கிறோம். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா, மறுபடியும் அகெயின் நம்மளுக்கு 15K கீழே வந்துச்சுன்னா அகெயின் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய விக்ட்ரியை வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம மேலே இருக்கும் போது சொன்னோம், கீழே இருக்கும் போது அகெயின் நம்மளுக்கு இது நடந்ததுன்னா நாம் வந்து பியர் மார்க்கெட்டை பிட்காயினோட பியர் மார்க்கெட்டை கரெக்டாக கணிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா, ஸோ ரைட், ஓகே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் மோடில் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் நல்லாவே வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் நடக்கிற ஃபாலை விட சாயந்தரம் அதாவது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக மார்க்கெட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வர நியூஸுக்கு ஏற்ற மாதிரி கூட மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் இனிமேல். ஓகேங்களா, யூஎஸோட நியூஸுக்கு ஏற்ற மாதிரி கூட மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அடுத்த வாரம் வேறு எஃப்எம்சி இருக்குது. எஃப்எம்சி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓல் அட்வைஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஓல் அட்வைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.